நீங்க வரலாறுலாம் தெரியாம வந்திருப்பீங்க அப்படின்னு. எந்தெந்த ஆட்சியில என்னென்ன ஜிஓ பாஸ் பண்ணாங்க, 2021 திமுக வந்த பிறகு உங்களோட நிலைப்பாடு எப்படி மாறுச்சு, எல்லா டாக்குமெண்ட்டும் நாளைக்கு உங்ககிட்டயே நான் வந்து கையில் கொடுக்குறேன். அதாவது திமுக எப்பயுமே ஆளுங்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, எதிர்கட்சியா இருக்கும்போது ஒரு நிலைப்பாடு வைப்பாங்க. அது ஒரு உதாரணம் சொல்லிடுறேன், அவர்கிட்ட இருந்தே சொல்லிடுறேன். பொறுமையா இருந்து கேட்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் 15 நிமிஷம் பேசும்போது நாங்க ரொம்ப பொறுமையா இருந்து கேட்கிறோம். அப்ப ஏன்னா அந்த பொறுமை எங்களுக்கு ஏன் அதிகமா வரலன்னா, நிறைய பொய்களை கேட்கும்போது நாங்க டக்குன்னு எந்திரிச்சு ஐயோ பொய்ன்னு சொல்லக்கூடிய இடத்துல நாங்க இருக்கிறோம். அதனாலதான் நாங்க டக்குன்னு எந்திரிக்கிறோம். அதனால உண்மைக்கு மாறான, அதுலயும் ஒரு வார்த்தை இருக்கு, உண்மைக்கு மாறான. அப்ப 2020 திமுக பத்தி என்கிட்ட சொல்ல வேணாம். திமுக ஒவ்வொரு பூத்தோட ஸ்ட்ரென்த் எனக்கு தெரியும், திமுக வலு என்னன்னு தெரியும், வீக்னஸ் என்னன்னு எனக்கு தெரியும். அதாவது 8 வழிச்சாலைக்காக மிகப்பெரிய போராட்டத்தை பண்ணாங்க திமுக. எல்லா போராட்டங்களையும் பின்னாடி இருந்து நானும் வேலை செஞ்சேங்கிற முறையில் எனக்கும் தெரியும். அப்ப மக்களுடைய போராட்டத்தில் திமுக மேற்கொண்ட மிகப்பெரிய போராட்டம், நம்ம கணேஷ்குமார் சொன்ன மாதிரி, தோழர் சொன்ன மாதிரி, விவசாயிகள் ஒரு இடத்துல 10 பேர் போனாலே திமுகவுடைய மாவட்ட செயலர் திமுகவுடைய ஒட்டு மொத்தமும் அங்க போய் நிப்பாங்க விவசாயிகளுக்காக. அப்படிதான் 8 வழி சாலையில ஒரு சொன்னாரு முன்னாள் அமைச்சர் அருள்ங்கிறது யாருன்னா, அவர் ஒரு பட்டதாரி, விவசாயிகளுக்காக போராடக்கூடியவர். அவர் ஒசூரா இருக்கலாம், ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும், குறிப்பா வட மாவட்டங்களில் பிரச்சனைகள் வரும் பொழுது அவர் வந்து விவசாயிகள் பக்கம் நிற்பாரு. ஏன்னா விவசாயிகள் பெரும்பாலும் படிப்பறிவில இருக்கிறதுனால அவர் ஒரு சாப்ட்வேர் இண்டஸ்ட்ரி இருக்கனால சட்டம்னா என்ன, நிலம் கையப்படுத்துறதுலாம் என்னன்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுப்பார். அப்படி 8 வழி சாலைகள் குரல் கொடுக்கும்போது அப்ப அதிமுக ஆட்சி இருந்துச்சு. அதுல திமுக அழைத்தது யாருன்னா அருள் அவர்கள் தான். அன்னைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டார் வட மாவட்டங்கள்ல, அதிலும் குறிப்பாக சேலம் பக்கத்துல. அப்ப சேலம் பக்கத்துல போராட்டம் பண்ணும் பொழுது, இப்ப கூட ஃபுட்டேஜ் நாளைக்கு எடுத்து தரேன், இப்ப கூட நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். திரு மு க ஸ்டாலின் அவர்கள் போராட்டம் பண்ணும்போது ஸ்டேஜ்ல இருந்தது திரு அருள் அவர்கள். இப்பயும் நீங்க பார்க்கலாம். அருள் அவர்கள் வச்சுதான் 8 வழி சாலைக்கு எதிராக முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் போராட்டத்தை நடத்தினதே. அந்த போராட்டத்தை பிளான் பண்ணது நானும் ஒரு ஆள். அதனால சொல்றேன், எனக்கு நல்ல நினைவு இருக்கு. அப்ப அந்த போராட்டம் கடுமையாக 8 வழி சாலைக்கு எதிராகவும் விவசாயிகளுக்கு எதிராக இருக்கும் மிகப்பெரிய போராட்டத்தை மேற்கொண்டு அன்றைக்கு இருந்த ஆட்சி அப்படியே கைவிடப்படுற மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. ஆனா திமுக ஆட்சிக்கு வந்த உடனே எந்த 8 வழி சாலைக்கு எதிராக போராடினார்களோ அதே அமைச்சர் பேட்டி கொடுத்தாரு, நாங்க 8 வழி சாலைக்கெல்லாம் போராடவே இல்லை. அவருடைய பேட்டி இன்னைக்கு இருக்கு, நான் நாளைக்கு உங்ககிட்டே ப்ரூஃப் தரேன். உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும், டிவி வேணா வச்சிருங்க, மாண்புமிகு சபாநாயகர், நான் போட்டு காமிக்கிறேன் இங்கே. அப்ப எதிர்கட்சியா இருந்த ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சியாக ஆன பிறகு ஒரு நிலைப்பாடு. அதே அருள் அவர்கள் திமுக எதிர்கட்சியா இருக்கும் பொழுது குரல் கொடுத்த அதே அருள் அவர்கள் வட மாவட்டம், முக்கியமா திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மேல்மாமா இருக்கக்கூடிய 11 கிராமப்புறங்களுடைய நிலத்தை எடுக்கலாம்னு சொல்லும் பொழுது, இப்ப கூட நாங்க சொல்லாமே, பரந்தூர்ல திமுக தான் ஜிஓ போட்டாங்க, திமுக தான் நிலம் கைப்படுத்திட்டாங்க, எங்க தலைவர் அழகா ஒண்ணுமே இல்லாம அது நம்ம எதிர்கட்சியா இருக்கும் போது நம்ம ஒரு போராட்டம் நடத்தணும். இன்னைக்குதான் நமக்கு ஏர்போர்ட் வேணுமே, எந்த பிரச்சனையும் இல்லாம இன்னொரு லேண்டை ஏன் பார்க்கணும்? நம்ம அமைச்சர்கிட்ட நம்ம எம்எல்ஏ சொல்லி ஒரு ரகசியமா சொல்லி, நீங்களும் கொஞ்சம் லேண்ட் வாங்கிக்கோங்க, நம்ம ஒரு 10 வருஷத்துல அந்த இடத்துல ஏர்போர்ட் கட்டிடலாம் அப்படி நீங்க முதலமைச்சர் ரியல் எஸ்டேட் தொழிலும் பண்ணிருக்கலாம். ஆனால் சொன்ன வார்த்தைக்காக, விவசாயிகளுக்காக திமுக கொண்டு வந்த திட்டத்தை இன்னைக்கு விவசாயிகளுக்காக கேன்சல் பண்ணப்பட்டார்ல, அதுதான் எங்க முதலமைச்சர். இதுதான் விவசாயிகள் பச்சை துண்டு போட்டு, பச்சை சட்டை போட்டா விவசாயிகள் கூட நிக்கிறது இல்ல, பாலிசியில விவசாயிகளுக்கு ஒரு பிரச்சனை தைரியமா ஒரு திட்டத்தை கேன்சல் செய்யக்கூடிய ஒரு முதலமைச்சர், தைரியமா எங்கள் முதலமைச்சர் விவசாயிகளுக்காக நாங்க சொல்ல முடியும். அப்ப 8 வழி சாலைக்காக குரல் கொடுத்தவங்க, நீங்க ஆட்சிக்கு 2021 வந்தவொடனே அந்த 8 வழி சாலையை நாங்க கேன்சல் செய்யப்படும் மாண்புமிகு முன்னாள் அமைச்சரோ இல்லை முன்னாள் முதலமைச்சரோ சொல்லவே இல்லையே. அப்ப உங்களோட நிலைப்பாடு என்ன? முன்னாள் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய போராட்டத்தை நிகழ்த்தினாரா இல்லையா 8 வழி சாலைக்கு எதிராக? அதுக்கான ப்ரூஃபும் நான் கொடுக்கிறேன், ஆதாரமும் கொடுக்கிறேன்.
அப்ப எதிர்கட்சியா இருக்கும் பொழுது ஒரு நிலைப்பாடு, ஆளுங்கட்சிக்காக ஒரு நிலைப்பாடு. நான் ஏன் பாமகவுடைய திரு கணேஷ்குமார் எம்எல்ஏ பேச விட்டேன்னா, நான் சொன்ன ஏதோ உண்மைக்கு மாறான்னு சொல்லிடுவாங்க. அங்க இருக்கக்கூடிய வட மாவட்டத்தில் இருக்க அவங்களும் போராடினாங்க. அப்ப இந்த 11 வில்லேஜ்ல 7 வில்லேஜ்ல இருக்கவங்க மேல குண்ட சட்டம் போட்டாங்க. 7 பேரை குண்ட சட்டம் போட்டு ஏன் தெரியுமா ரிலீஸ் பண்ணாங்க? கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் தோழர்கள் மிகப்பெரிய அதிருப்தியை மாண்புமிகு முதலமைச்சரை நேர்ல பார்த்து சொன்னாங்க. சட்டசபையில மிகப்பெரிய குரல் எழுப்பினாங்க. அப்ப பிஎம்கே, பிசிகே எல்லா கட்சிகளும் சேர்ந்து அன்றைக்கு இருந்த முதலமைச்சரை பார்த்து கடுமையான அதிருப்தியை கொடுத்த பிறகு அந்த குண்டா சட்டத்திலிருந்து வெளியே வந்தாங்க. யாரு? விவசாயிகள். 6 பேர் மாத்திக்கிறேன். அப்ப ஒரு திமுக குரல் கொடுத்த அருள் அவர்கள் மீது குண்ட சட்டம் போட்டாங்க. அதனால்தான் எங்க மாண்புமிகு முதலமைச்சர் அதே அவர்களுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கான வேட்பாளருக்கான சீட்டை கொடுத்த ஒரு விவசாய சார்பா திருவண்ணாமலை நிக்க வச்சாரு. இதுதான் எங்களுடைய முதலமைச்சர். யாரு குண்ட சட்டத்தில் அடைக்கப்படணும் நினைச்சாங்க அவங்களுக்கு எம்எல்ஏ சீட்ல நிக்க வச்சாங்க டிவிகே சார்பா. அதனால திருவண்ணாமலையோட வளர்ச்சி இனிமேல் யாரோடைய கட்டுப்பாட்டிலும் இருக்காது. சுதந்திரமாக செயல்படுவார்கள் மக்கள். எந்த ஊழல் இல்லாமல் நேர்மையாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் மக்களுக்கான வளர்ச்சியை நாங்கள் கொடுப்போம். அதெல்லாம் உறுதியா நாங்க சொல்லிக்கிறோம். அதனால இந்த டிஸ்கஷன்ஸ் இதில் தான் உண்மை. மேல்மா விவசாயிகள் திருவண்ணாமலையுடைய பொறுப்பு அமைச்சரா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன அப்பாயின்மெண்ட் பண்ண உடனே நான் முதல்ல போன ஊர் மேல்மா. எழுதி வச்சுக்கோங்க. நான் போன ஊர் வேற எங்கேயும் பார்க்க போல. என்னுடைய மாவட்டத்தில் வீட்டுக்கு கூப்பிட்டாரு, அங்க கூட போல. மேல்மாவுடைய விவசாயிகள் நீங்க யாரு கைது செஞ்சீங்களோ அவங்க வீட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட பிரச்சனை கேட்டு வந்திருக்கேன். உங்க ஆட்சியில கைது செஞ்சாங்க. எங்க ஆட்சியில முதலமைச்சருடைய பார்வை கொண்டு போய் விவசாயிகளுடைய எந்த விதமான அவங்களுடைய உரிமைகள் பாதிக்கப்படாதவர்களுக்கு நிலத்தை கையகப்படுத்தக்கூடாதுன்னு கலெக்டர் சொல்லிட்டு வந்திருக்கோம். இது முதலமைச்சர் எங்களுக்கு கொடுத்த உத்தரவாதம். அதனால விவசாயிகள் கைதோ இல்ல விவசாயிகள் மீறி அவரோட நிலத்தையோ கைப்பற்றப்பட மாட்டோம். எங்களுக்கு முதல்ல தமிழ்நாட்டில் சொல்லிடுறேன், எங்களுடைய முதல் கொள்கை விவசாயிகள் பிரச்சனைகள் தான். இதுதான் எங்களோட முதலமைச்சர் நினைக்கிறது. இப்ப ஒரு தகவல் சொல்லிக்கிறேன் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு. மதியானம் 12:30 மணிக்கு பரந்தூர்ல இருந்து எல்லா விவசாயிகளும் எங்களோட முதலமைச்சரை பார்த்தாங்க. அதனாலதான் நாங்க ஒரு பிரேக் எடுத்துட்டு போனோம். நானு மூத்த அமைச்சராக கூடிய ஆனந்தன், நிர்மல்குமார் அவர்கள் எல்லாரும் போனோம். அழுத கண்ணீரோட சொன்னாங்க, எங்களுக்கான சுதந்திரத்தை, எங்களுக்கான வாழ்க்கையை எங்களுடைய முதலமைச்சர் நீங்க கொடுத்திருக்கீங்க. இதை எந்த காலத்திலும் நாங்க மறக்க மாட்டோம். இது பரந்தூர் மக்களுடைய விவசாய பிரச்சனை மட்டுமில்ல, இது மேல்மாலிருந்து ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கான குரலாக இந்த ஆட்சி இருக்கும். அதே நேரத்தில் இண்டஸ்ட்ரி பாலிசியும் மிகப்பெரிய ஊழல் இல்லாமல் உருவாக்கும். இதுதான் நாங்க பதிவு பண்றோம். அதனால மாண்புமிகு மூத்த அமைச்சர் சொன்னது உண்மைக்கு மாறான தகவல். இன்னைக்கும் நீங்க மேல்மாவோ 11 வில்லேஜுக்கோ இன்னைக்கும் போங்க, இல்ல நாளைக்கே அங்க போட்டோம். அங்க இருக்கக்கூடியவங்க எந்த அளவுக்கு கடுமையான அதிருப்தியை தெரிவிப்பாரு அவருக்கே புரியும். ஆச்சி மசாலா.